ஹாய் ஸ்வீட்டிஸ், வெல்கம் டு யோகா ஜெரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நானும் அக்காவும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். அவளோட சின்ன பையனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா. பஸ்ஸில் அடித்து பிடிச்சி இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். கரெக்டாக ஒரு பஸ் கிளம்பி ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் தான் இருக்கும். சரியான மழை அடித்து ஊற்றுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சரி கோயிலுக்குன்னு கிளம்பிட்டோம். அதை நிப்பாட்டக்கூடாது இல்லைங்களா, அதனால கிளம்பி போயாச்சு. அப்படி நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்முதற் கடவுள் இருக்காருங்களா பிள்ளையார், அவரோட பார்க்க பிள்ளையார்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது நாங்கள் 2வது தடவை பிள்ளையார்பட்டிக்கு வரோம். வருஷத்தோட நியூ இயர் அன்னைக்கே நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம். அன்னைக்கும் சரியான க்ரௌட். ஆனால் எப்படி நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. அவளுக்கு சரியான பசி, அதனால் பஜ்ஜிலாம் ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி சாப்பிட்றேன்னு சொன்னேன். சரி வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் வந்து கிளம்புறது அங்கே 1:30 இல்லை 2 மணி இருக்குங்களா. ஆனால் இங்கே வரப்போ ஒரு 4:30 ஆயிடுச்சு. சரி நான் சதுர்த்தி 6:45க்கு தான் ஸ்டார்டிங் சொன்னாங்க. சரி அது வரைக்கும் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக சதுர்த்தி எப்போ போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்துட்டோம். அது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். கயிறு வாங்குறது, ஃபோட்டோ வாங்குறதுலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு. அவங்க ஃபுல்லாக டிஆர் இருந்தது சார் ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவரோட ஃபேனுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்பவே மணி 5:30. ரொம்ப நேரம் கடை சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5:30க்கு கிளம்பிட்டோம். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம கோயிலுக்குள்ளே போயிடுவோம். டைம் வந்து அங்கே கூட ஒரு நம்ம 6:45 7 மணி வரைக்கும் கூட நம்ம கோயிலுக்குள்ளேயே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மழை வர்றதுக்கு முன்னாடி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம எந்த கோயிலுக்கு கிளம்புங்க எதார்த்தம் நானும் அக்காவும் ரொம்ப டைம் வந்து பிளான் பண்ணி போகணும்னு நினைப்போம். அந்த கோயிலுக்கு எங்களால் போகவே முடியாது. அன்எக்ஸ்பெக்டடாக பிளானே பண்ணியிருக்க மாட்டோம். சரி இன்னைக்கு எதுக்காக போவோம், அவளுக்கும் மனசு சரியில்லை, எனக்கும் மனசு இல்லை, கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா சரி போகலான்னு சொல்லி தான் யதார்த்தமாக கிளம்புனது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அப்போ இருந்தும் நாங்கள் சாமி உள்ளே போய் கும்பிட்டுட்டு வர்றப்போ அவ்வளோ ஒரு நிம்மதி. ஏன்னா எதிர்பார்க்காத மாதிரி சாமி தரிசனம்லாம் கிடச்சிச்சு. அது மாதிரி அந்த பூசாரி சொன்ன வந்து ஒரு வேர்டு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு கேட்குறப்போ. எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் கோயிலை விட்டு வெளியே வர்றப்போ ஒரு 7:30 இருக்கும். நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வெளியே வந்து என்கிட்ட ஏதோ சந்தேகம் கேட்டுகிட்டே இருந்தா, அதை பேசிக்கிட்டே வந்தாச்சு. நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இன்னொரு விழாக்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.